இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அங்க போக தேவையில்லை. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? No need to go there. No need to go there. இப்போ அங்கே போக தேவையில்லை. இதை எப்படி சொல்லலாம்? No need to go there now. No need to go there now. இப்ப வர தேவையில்லை. இதை எப்படி சொல்ல வேண்டும்? Very good. No need to come now. No need to come now. No need to come now. அவன் அங்கே போயிருக்க தேவையில்லை. இது எப்படி சொல்லலாம்? He had no need to go there. He had no need to go there. அவள் இங்கே வந்திருக்க தேவையில்லை. இது எப்படி சொல்ல வேண்டும்? She had no need to come here. She had no need to come here. அவன் அதை வாங்கி இருக்க தேவையில்லை. இது எப்படி சொல்லலாம்? Very good. He had no need to buy that. He had no need to buy that. நான் இனிமேல் அங்கு போக மாட்டேன். இனிமேல் இதை நாம் 3 வழிகளில் சொல்லலாம். I no longer go there. I don't go there anymore. I don't go there any longer. இங்கு நாம் பயன்படுத்திய no longer, anymore, any longer 3 வார்த்தைகளும் ஒரே அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது இதன் பயன்பாடு தற்சமயம் ஏதாவது ஒன்றை நிறுத்திவிட்டோம், இனிமேல் அச்செயல் நடைபெறாது என்று சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு anymore என்பது one word. இடைவெளி விட்டு எழுதக்கூடாது. பேசும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எழுதும் போது. any longer, no longer இரண்டும் 2 எழுத்து சொற்கள். anymore, any longer என்பவை நெகட்டிவ் சென்டென்சஸ், எதிர்மறை வாக்கியங்களில் பயன்படுத்தப்படும். வாக்கியங்களின் இறுதியில் பொதுவாக பயன்படும். இதுவே no longer ஆயின் பாசிட்டிவ் சென்டென்சஸ், அதாவது நேர்மறை வாக்கியங்களில் பயன்படும். எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையே between subject and verb பயன்படுத்தப்படும். உதாரணங்கள் பார்ப்போமா? இனிமேல் அவர் டீ குடிக்க மாட்டார். இது எப்படி சொல்ல வேண்டும்? He doesn't drink tea anymore. He doesn't drink tea any longer. He no longer drinks tea. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? He doesn't drink tea anymore. He doesn't drink tea any longer. He no longer drinks tea. அவர்கள் இனிமேல் மாமிசம் சாப்பிட மாட்டார்கள். சொல்லி பார்ப்போமா? They don't eat meat anymore. They don't eat meat any longer. They no longer eat meat. Again, எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். They don't eat meat anymore. They don't eat meat any longer. They no longer eat meat. உன்னால் இனி அங்கே போக முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? Well done. இப்போ எங்கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லி பாருங்க. You can't முடியாது. You can't go there anymore. You can't go there any longer. No longer positive sentences இருக்க வேண்டும். அப்போ அங்க can't பயன்படுத்துவோமா, can பயன்படுத்துவோமா? Very good. Can.
You can no longer go there. You can no longer go there. You can no longer go there. வினாக்களில் anymore, any longer என்பவற்றையே பயன்படுத்துவோம். அவர் இனிமேல் டீ குடிக்க மாட்டாரா? இது எப்படி கேட்போம்? Doesn't he drink tea anymore? Doesn't he drink tea anymore? Doesn't he drink tea any longer? Doesn't he drink tea any longer? உன்னால் இனிமேல் அங்கே போக முடியாதா? இது எப்படி கேட்கலாம்? Well done. Can't you go there anymore? Can't you go there anymore? வேற எப்படி கேட்கலாம்? Well done. Can't you go there any longer? Can't you go there any longer? அவரால் ஏன் இனிமேல் இனிப்பு பண்டங்கள் சாப்பிட முடியாது? இது எப்படி கேட்கலாம்? Why can't he eat sweet items anymore? Why can't he eat sweet items anymore? Why can't he eat sweet items any longer? Why can't he eat sweet items any longer? இப்போ நன்று புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன தெரியலையா? இது எப்படி கேட்கலாம்? Don't you know me? Don't you know me? அவளை தெரியலையா? Don't you know her? Don't you know her? அவங்கள தெரியலையா ரெண்டு? Don't you know them? Don't you know them? ஒருவேளை நாளை அவள் புதிய ஆடை வாங்குவாள். இதை எப்படி சொல்வா? Perhaps she will buy a new dress tomorrow. Perhaps she will buy a new dress tomorrow. ஒருவேளை நாளை அவன் ஒரு புதிய ஷர்ட் வாங்குவான். Perhaps he will buy a new shirt tomorrow. Perhaps he will buy a new shirt tomorrow. நான் அங்க போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இது எப்படி சொல்வோம்? I think I want to go there. I think I will not. I want to go there. I think I want to go there. அவள் இதை சாப்பிட மாட்டாள் என்று நினைக்கிறேன். இது எப்படி சொல்வோம்? I think she won't eat this. I think she won't eat this. அவனால் இதை வாங்க முடியாது என்று நினைக்கிறேன். இதை எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? Well done. I think he can't afford this. I think he can't afford this. I believe you. இது ஆங்கிலத்தில் தமிழ்ல எப்படி சொல்வோம்? உன்னை நான் நம்புறேன். I believe in you. அதே நாங்க உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உண்டு. I believe you அப்படின்னு சொன்ன just accept what you say. சாதாரணமா ஏற்றுக்கொள்றேன், நீ என்ன சொல்றியோ அதை நான் ஏற்றுக்கொள்றேன் என்பது அர்த்தம். ஆனால் I believe in you என்னும்போது it shows our confidence about their abilities, about their characteristics. அவங்களுடைய இயலுமைகள், எங்களுடைய குணாதிசயங்கள், இதுகளை வைத்து நாங்கள் அவரை நம்புகின்றோம் என்பதை குறிக்கும். I believe you, I believe in you இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உண்டு. நான் செய்ய நினைச்சதை அவன் செஞ்சிட்டான். எப்படி சொல்றோம்? அவன் செய்துட்டான். He did what I wanted to do. He did what I wanted to do. மறுபடியும் சொல்லி பாருங்க. He did what I wanted to do. அவன் சொல்ல நினைச்சதை அவள் சொல்லிட்டாள். அவள் சொல்லிவிட்டாள். She said what he wanted to say. He said, she said what he wanted to say. நான் சாப்பிட நினைத்ததை அவன் கொண்டு வந்தான்.
அவன் கொண்டு வந்தான். He brought what I wanted to eat. He brought what I wanted to eat. அவர் போவார் என்று எனக்கு தெரியும். இது எப்படி சொல்வோம்? எனக்கு தெரியும். I knew he would go. I knew he would go. அவ பேசுவான்னு எனக்கு தெரியும். இது எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. Very good. I knew she would speak. I knew she would speak. நீ இங்க தான் வருவேன்னு எனக்கு தெரியும். எப்படி சொல்வோம்? I knew you would come here. I knew you would come here. என்னோட சேர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. I knew you would come here. நாம பீச்சுக்கு போவோமா? எப்படி கேட்கலாம்? Shall we go to the beach? Shall we go to the beach? வீட்டுக்கு போவோமா? Shall we go home? Shall we go home? இங்கு to home அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ இப்படி பேசக்கூடாது. இது எப்படி சொல்வோம்? அறிவுரை மாதிரி சொல்வோம் இல்லையா? You should not speak like this. You should not speak like this. நீ இப்படி எதுவுமே பேசக்கூடாது. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது எப்படி சொல்வோம்? You shouldn't speak anything like this. You shouldn't speak anything like this. உங்களுக்கான நேரம். அவர் இனிமேல் இங்கு வரமாட்டார். அவர்கள் அங்கே போயிருக்க தேவையில்லை. அவள் வாங்க நினைத்ததை நான் கொடுத்தேன். விடைகள் சரி பிழை என்கின்ற கவலை ஏதுமின்றி கமெண்ட்ல சொல்லுங்க. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe to the channel. Thank you for watching.